மறுரூப மலைக்கு போயிட்டு பிற்பாடு அங்க ஒரு சிந்தனை நடக்குது. அப்படியே குடிக்காரன் போல பேசுறான் அந்த பேதுரு. சிலரெல்லாம் அப்படிதான் ஆவிக்குரிய ஜீவித்தில் இருந்தாலும் அந்த நிலையே தெரியாது. எதை பேசணும், யாருக்கிட்ட பேசணும், யாருக்கு முன்னாடி. ஆண்டவர் உனக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுடலாம், நம்ம இங்கே இருப்பது நலம்ன்றான். மேலேருந்து சத்தம் வந்துச்சு. தேவனே பேச ஆரம்பிச்சிட்டாரு. டேய், மோசேக்கும் எலியாவுக்கும் இயேசுவுக்கும் கூடாரம் இல்லை, அவருக்கு செவி கொடுங்கள், அவருக்கு செவி கொடுங்கள், அவருக்கு செவி கொடுங்கள். ஆமா, எல்லாரும் ஒருத்தர் இல்ல. ஓ, எலியாவும் மோசே போல இயேசு அல்ல. இவர்களை காட்டிலும் மேன்மை, சாலமோனை காட்டிலும் பெரியவர், தேவ ஆலயத்தை காட்டிலும் பெரியவர், யோனாவை காட்டிலும் பெரியவர் இங்கே உங்கள் நடுவிலே இருக்கிறார். There is a high God for you. ஒரு வல்லமையிலே தேவன் உன் நடுவில் இருக்கிறார். ஞானம் பெருசு இல்ல, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். தேவாலயம் பெருசு இல்ல, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனா 3 நாள் வைத்திருந்த அவன் பெரியவன் இல்ல, அவரை காட்டிலும் பெரியவர். மோசே பெரியவன், மோசேயை காட்டிலும் பெரியவர் இந்த கர்த்தரின் சேனையிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே, இந்த மார்ச் மாசத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரனாய் ஒரு தீர்க்கதரிசியா சொல்கிறேன், எல்லாரிலும் பெரியவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நீ அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார்.